அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸுங்கிறத இன்டகிரேட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்குது சொல்யூஷன் நோட்னா ஒன்று தனித்தனியாக பிரிச்சு நியூமரேட்டரில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அதனால் தனித்தனியாக எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் தனித்தனியாக பிரிச்சுக்குவோம். சொல்யூஷன் இன்டகரல் ஆஃப் தனித்தனியாக பிரிச்சுங்க. இன்டகரல் ஆஃப் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது பை இது, இது பை இது, இது பை இது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ இதை அடிச்சுட்டா என்ன வரும்? இங்கே 2 இருக்குது, மேலே ஒரு 3 இருக்குது. அப்போ இதை அடிச்சுட்டா 1 மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ஸ்கொயரும் ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். இங்கே மேலே ஒரு எக்ஸ் இருக்குது, கீழே 2 இருக்குன்னா கீழே தான் 1 இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன வரும்? சிம்பிளை பண்ணால் மேலே தான் எக்ஸ் இருக்கும். எக்ஸு இங்கே 4, அடுத்து இங்கே மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர், சாரி 3 பை எக்ஸு ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதுங்களா? தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். அப்போ இதில் சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடுவோமா? இதை இன்டகிரல் ஆஃப் முதல்ல இந்த ஃபார்முலா தெரியணும். இன்டகிரல் ஆஃப் வெறும் டிஎக்ஸ்னால் எக்ஸ் போடணும். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னால் இன்னொரு இங்கே பவர் ஒன்றுன்னா அதோட கூட்டி கீழே போடணும். எக்ஸ் பவர் 2 பை 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அடுத்து இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா கீழே உள்ளது டிஃபரன்ஷியேட்னா மேலே டிஎக்ஸ் வந்துச்சுன்னா log of the denominator plus constant c. அது இன்டகரல் ஆஃப் dx by x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன வரும்? இது மேலே கொண்டு போய்க்கணும். இன்டகரல் ஆஃப் x பவர் மைனஸ் 2 dxன்னு போட்டு இப்போ இது இன்டகிரேட் பண்ண வரும் x பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. அப்போ அது என்ன வருதுன்னா x பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 ப்ளஸ் c. இதை கூட என்ன செஞ்சிடலான்னா x பவர் மைனஸ் 1 கீழே கொண்டு வந்தால் 1 பை எக்ஸ், இந்த மைனஸ் அப்படி தான் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 கீழே வந்து எக்ஸ் பவர் ப்ளஸ் 1, இந்த மைனஸ் 1ங்கிறது நான் முன்னாடி மைனஸ் எழுதிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகரல் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ் தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுக்கலாம். இன்டகரல் 4 இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் 3 இன்ட்டு இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸு. ஒவ்வொன்று தனித்தனியாக இதுக்கு இது 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 அடுத்து இது தனித்தனி இன்டகரலாக போகும். ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு. அடுத்து 4 காமனை வெளியில் எடுத்துட்டா 4 எடுத்துட்டா 4 இன்ட்டு டிஎக்ஸு, 4 எடுக்கல. இங்கே மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுக்கு எக்ஸ் பவர் 1 என்ன போட்டலாம்? எக்ஸ் பவர் 2 பை 2 அடுக்கூட ஒன்று கூட்டி கிளை போடுறோம். அப்புறம் 4 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் தானே. இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது? எக்ஸு, வெறும் எக்ஸு. மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னது? டிஎக்ஸ் பை எக்ஸ்னா லாக் எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னது? மைனஸ் 1 பை எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? மைனஸ் 1 பை எக்ஸு. அப்போ என்ன வருங்க? சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 4x மைனஸ் 3 இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் 2 by x plus constant c. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.